ஹலோ டியர் ஸ்டூடெண்ட், இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். 1 mole of an ideal gas undergoes a change of state. இந்த ஸ்டேட்டு 2 அட்மாஸ்பியரு 3 லிட்டரில் இருக்குது. 2 இந்த 2 அட்மாஸ்பியர் 7 லிட்டர் வித் a change in internal energy. internal energy 30 லிட்டர் அட்மாஸ்பியருக்கு. the change in enthalpy of the process in liter atmospheric என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா ஆக்சுவலாக? தட் இஸ் அ டெல்டா ஹச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் நமக்கு டெல்டா யூ என்னப்பா கொடுத்துருக்காங்க? 30 ப்ளஸ்ஸு ப்ரெஷர் ஆக்சுவலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். அப்போ ஆக்சுவலாக 2 இன்ட்டு இந்த இடத்துல டெல்டா வி எப்படி எழுதலாம்? டெல்டா வி தட் இஸ் எப்படி எழுதலாம்? டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு வி ஆஃப் எஃப் மைனஸ் வி ஆஃப் ஐஇ. அதாவது இறுதி கனளவு மைனஸ் ஆரம்ப கனளவு. அப்போ இந்த இடத்துல 3 லிட்டரில் இருக்கிறது இங்கே எவ்வளோ போயிருக்கு? 7 லிட்டருக்கு போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு டெல்டா வியில் வி ஆஃப் எஃப் என்னப்பா? 7. அப்போ வி ஆஃப் ஐ என்னப்பா? 3. ஓகே, அப்போ இதில் நீங்கள் டெல்டா வி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, டெல்டா வி கண்டுபிடிச்சிங்கன்னா ஆக்சுவலாக டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ ஆக்சுவலாக என்னது? டெல்டா ஹச் இஸ் ஈக்குவல் டு 30 ப்ளஸ் 2 இன்ட்டு 4. ஓகே ஓகே, இப்போ இதை அப்படியே கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கா? 2 8. அப்போ 30 ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 38. வெரி குட். அப்போ டெல்டா ஹச் இஸ் ஈக்குவல் டு 38 லிட்டர் அட்மாஸ்பெரிக்கு. வெரி வெரி குட். ஓகே, இப்போ இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷனில் எங்கே இருக்குது? இந்த 2 இடத்துல 38 இருக்குது. அப்போ நமக்கு வந்தது ஆக்சுவலாக ப்ளஸ்ஸா மைனஸா? எஸ், ப்ளஸ் வேல்யூ. அப்போ ஆப்ஷன் என்ன? தட் இஸ் பி ஆன்சர் இஸ் கரெக்டு. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.